மாமா சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். நான் நடந்ததை எப்போ சொல்லிருக்கணும். அதுக்கு எனக்கு வாய்ப்பு வரல மாமா. இன்னைக்கு வாய்ப்பும் தேவையும் வந்தப்ப இம்பட்டு நாளா என் மனசு அடைச்சிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் மாமா. அரசி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தாலும் அதே நிலைமையில தான் மாமா என் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இருந்தேன். இந்த வீட்டுக்கு நான் வர வரைக்கும் நானும் கதிரும் ஒரு வார்த்தை கூட நல்ல விதமா பேசினது இல்ல. எங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்காது. நான் எடுத்த ஒரு தப்பான முடிவு தான் எங்களை சேர்த்து வச்சது. உங்க மேல மரியாதை இல்லாமலோ உங்களை அவமானப்படுத்தவோ கதிர் என்ன கல்யாணம் பண்ணிக்கல மாமா. அப்பதான் என் நகை திரும்ப கிடைச்சதும் கதிர் பிசினஸ்க்கு ட்ரை பண்றதும் ஒரே நேரத்துல நடந்தது. கிடைச்ச நகையை சித்தப்பா கிட்ட கொடுத்து வீட்டுல கூடன்னு கதிர் சொன்னாரு. நான் கொடுக்கல. எனக்காக அத்தனை கஷ்டப்படுறவருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு மாமா. அதனாலதான் அந்த நகையை வித்து கதிர் பிசினஸ்க்கு காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நானும் உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கும் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு மறைச்சதுக்கும் என்னத்த சாதாரணமா பாத்துட்டு நிக்கிறீங்க? வேற என்னடி பண்ண சொல்ற? எல்லாரும் எம்புட்டு அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏய் லூசாடி நீ. அவங்களுக்கு நகை விக்க போனதை தவிர வேற எதுவும் தெரியாது. அதான் அதிர்ச்சி ஆகுறாங்க. நமக்கு தான் எல்லா கதையும் தெரியுமே. இப்படி அமைதியா நின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எல்லா கதையும் தெரியும்னு மத்தவங்களுக்கு தெரிய வராதா? ஏற்கனவே மயிலக்கா கேட்டுட்டா. நீங்களும் அதிர்ச்சியான மாதிரி ஒரு ஆக்டிங் போடுங்க. ஆக்டிங்கா? அதெல்லாம் எனக்கு வராதுடி. யாருக்கு? உங்களுக்கா? இதுவே பெரிய ஓவர் ஆக்டிங்கால இருக்குது. ரொம்ப நேரமா அவ வேற மூச்சு புடிச்சு பேசிட்டு இருக்காத. மாமா வேற பதிலே சொல்லாம இருக்காங்க. மாமா ஏய் இத பாரு. எந்திரி, நீ எந்திரி. இப்படி எல்லாமே நீயே முடிவு பண்றதா இருந்தா பெரியவங்க எதுக்கு நாங்க வீட்ல இருக்கோம்? பாத்தீங்களா நமக்கு தெரியாம வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு. இத பாரு, கல்யாணம் கூட எப்படியோ நடந்துருச்சு. அதை விடு. ஆனா நகையை விக்கிறேன்னு நீயா முடிவு பண்ணிட்டு போனது ரொம்ப தப்புடி. இப்ப பாரு, உங்க வீட்டு ஆளுங்க எங்களை